என் பிள்ளையே, நான் சொல்வதை நீ இறுதி வரை கேட்பாயா? உன் வாழ்வில் திருப்பம் நிகழும், நிச்சயமாக நிகழும். ஆனால் நீ கேட்காமல் உதாசீனப்படுத்திவிட்டு சென்று பின் வருந்திக் கொண்டு இருந்தால் அம்மா இதற்குத்தான் சொல்கின்றார். நான் தான் கேட்காமல் உதாசீனம் செய்தேன் என்று நீ புலம்பினால் அதற்கு நான் என்ன செய்வது? அதனால் நீ முழுமையாக கேள். என்னில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் என் பிள்ளை, நீ அம்மா சொல்வதை பொறுமையுடன் கேட்பாய். தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கலாம். இதுதானா நமக்கு எழுதி வைத்த விதியென்று நீ தினமும் கூறுகிறாய். அதை நான் கேட்கின்றேன், பார்க்கின்றேன். நீ ஒரு கடி கூட உனக்கான வாழ்க்கையை உனக்காக வாழு. நீ துணிந்து செல்லாத வரைக்கும் உனக்குள் தேவையில்லாத 1000 கேள்விகள், தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உன் வாழ்வில் வந்து கொண்டு இருக்கும். உண்மைதானே? இல்லையம்மா, நான் நன்மைதான் செய்ய விரும்புகிறேன், யாருக்கும் தீங்கும் விளைவிக்க விரும்புவதில்லை என்று நீ கூறுகின்றாய். அதை நான் பார்க்கிறேன். உன் மனது குழந்தை மனம் போன்றது. உன் குழந்தை மனம் போன்ற உனக்கு நான் துன்பத்தை நெருங்க விடுவேனா? இல்லை என் பிள்ளையே. நான் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நொடிகளிலும் பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வந்து நல்லதே செய்யவிருக்கின்றேன். உன்னை துயரத்தில் விடமாட்டேன். நான் இப்போது உனக்கு சொல்லப் போவதும் இதுதான். நான் ஏதோ ஒரு வழிகளில் உன் கண்களில் படுகின்றேன் என்றால் அப்போது என்னை நீ தொட்டுவிடு. நான் உனக்கான தீர்வை நான் என் வாக்குகளால் உனக்கு தருகின்றேன். நீ அதை கேட்டு அதன் பின்னே நீ செயல்பட வேண்டும். துன்பங்கள் சூழ இருக்கின்றது தான். துன்பத்தைக் கண்டு நீ அஞ்சாமல் துணிந்து செயல்படு. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்று உனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கை புரட்டி போடும் அளவுக்கு உன்னை வாட்டி எடுக்கலாம். அந்த வாட்டம் உன்னை சிதைக்க அல்ல, செதுக்கத்தான் என்று ஒவ்வொரு நொடியும் துன்பம் வந்தால் நீ நினைத்துக்கொள். உன் நினைவாற்றலால், உன் தன்னம்பிக்கையால் நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய். உன்னை நான் தான் சிறந்தவராக படைத்தேன். அந்த படைப்புக்கு அர்த்தத்தை நீ உனக்குள் தேட வேண்டும். உனக்கு சரியான விடயங்களை மட்டுமே நீ செய். அதை நோக்கி பயணிக்க வேண்டும். உனக்கு எப்போதும் நான் பக்கபலமாக இருக்கின்றேன். என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. நீ என்னை மறந்தாலும் உன்னை நான் மறக்காமல் உனக்குள் நான் துணையாக இருப்பேன். என் தங்கமே, கலங்காதே. அம்மா சொல்வது நிச்சயம் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை புரிந்து நீ இன்னும் வளர்ந்து விடு, வளர்ந்து காட்டு. தீயவர்கள் இருக்கும் இடத்தில் உன்னை போல் நல்லவர்கள் இருப்பது இந்த உலகிற்கு செய்த புண்ணியம். நீ என் பிள்ளையாக என்னை வணங்குகிறதும் எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது. என் தங்கமே, நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் தானே? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? என்னுடன் கூட இரு. நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என் சேனலால் நிச்சயம் உனக்கு நன்மை கிடைக்கும்.